நான் முதல்ல உங்களுக்கு ஒரு நடப்பாதை எடுத்து போட்டிருந்தேன். வெலன்னு சொல்கிற இடம் பொருளஸ்கமோவில் இருக்குது. அந்த நடப்பாத தோதிக்கு எதிராகத்தான் இந்த இடம் இருக்குது. இதில் வந்து வேரில் செய்யப்பட்ட அழகான தளபாடங்கள் இருக்குது. அதையும் ஒருக்கா பார்க்கலாம். வித்தியாசமான தளபாடங்கள் எல்லாம் அநேகமாக எல்லாம் வேரில் செய்யப்பட்டிருக்கோம். அதையும் நாங்கள் இப்போ பார்ப்போம். கதிர மாதிரி கண்டு 1,20,000 இயற்கையான அமைப்பே இருக்கு. $65,000 இவங்க இதெல்லாம் தூக்கி கொண்டு தெரியலாதுன்னு பாவம். மழைக்குலேயும் வெயிலுக்குலேயும் இதிலேயே வச்சுருக்குறாங்க. இதிலே வச்சுருக்கேக்கு அது கொஞ்சம் பழுதாகித்தான் போய் கொண்டு இருக்கும். இது பாருங்க, ஊஞ்சலாண்டு அழகான பொருட்கள் வைக்கலாம். $50,000. அழகு சாதனமாக வீட்டில் அடுக்கி வைக்கக்கூடிய பொருட்கள் வைக்கக்கூடிய இடம். வித்தியாசமான காதிரி அமைப்புகள். இந்த பண்டில் சில்லு மாதிரி எல்லாம் கைப்பிடி போட்டு உனக்கு டீ போட்டு காண்டி இப்படியெல்லாம் செய்து வச்சுருக்குறாங்க. கொம்பிலேயே 100,000 தான். 17,500. எல்லாம் விலை தான். எல்லாம் அழகாக இருக்குது. நான் இதால் போய் வரைக்கும் ரங்கி பார்ப்போம் நினைக்கிறேன். இன்னைக்கு ரங்கி பார்த்து அதையும் உங்களுக்காக இதில் போடுவோம்னு சொல்லி தான் இருக்குது. பாருங்க, கருங்காலியில் செய்யப்பட்ட ஒரு கட்டில் $2,00,000. பாருங்க, வித்தியாசமாக இருக்கு. ஒரு அரக்க தோச்சம் மாதிரி மிக பிரமாண்டமான கட்டில். இதில் பாருங்க, இப்படி இருக்குது. ஒரு என்ன சொல்றது, ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு சொல்லி வச்சிருக்கிறமாக நல்ல வடிவாக இருக்குது. இயற்கையாக ஒரு மாய கண்ணாடி மாதிரி, சூனிய கிளவி அந்த வீட்டுக்கு இருக்க போனால் மாய கண்ணாடி மாதிரி இதுல இப்படியே லைட்ஸ் இருக்கு பாரு. இதில் இப்படி ஒரு அமைப்பு தங்களுக்கு ஒரு கட் மாதிரி ஒன்று கட்டி அதுக்கு ஒரு தங்கள்கிட்ட இருக்கிற விற்பனைக்கு இருக்கிற சேரான குஷன் எல்லாம் போட்டுட்டு இதுக்குள்ளே தங்கி இருக்கிறேன் தொடர்ச்சியாக. இதாலையும் இருக்கு ஒரு கட்டு. நாங்கள் இதற்கு நடந்து பார்க்கலாம். எம்டி மேன் ஸ்ரீலங்கான்றது தான் இவங்களுடைய அந்த பிராண்ட் நேம். எம்டி மேன் சாப்பாடு
வைக்கலாம். பாத்திரங்கள் வைக்கக்கூடிய மாதிரி வட்டம் வட்டமாக செய்ய இருக்குது. இது பாருங்க, இது வச்சு பாத்திரங்கள் மூடி இருக்குது. இதை வச்சுட்டு எடுக்கலாம். இது அநேகமாக அந்த ரெஸ்டாரண்ட்டுகளே எடுத்து பாய்ப்பினம்னு சொல்லி நினைக்கிறேன். வீட்டுக்காரர் எடுக்க மாட்டலாம், வீட்டிலே இந்த புஃபே எடுக்கிறது ரெஸ்டாரண்ட்டுகளே எடுத்து பாய்ப்பினேன். இது ஒரு ஓலை குடிசை மாதிரி ஒரு வீடு, மேலே வைக்கோல் போட்டு இந்த மர வேர்களால் செய்யப்பட்டிருக்குது. இதுதான் இந்த கொழும்பு கொரோனா காலத்தில் வலிக்கிட்டதுலேயே மனதுக்கு சந்தோஷமாக இருக்கிற விட இதாக தான் இருக்கு. அச்சன் வாங்க விடு. அபிமான் ஸ்ரீலங்கான்ற பேரில் வந்து இவைக்கான யூடியூப் சேனல் ஒன்றும் இருக்குது. அதை விட வெப்சைட்டும் இருக்குது. நீங்கள் அதில் போய் இந்த தளபாடங்களை பார்க்கலாம். பார்த்து உங்களுக்கு விருப்பமானதை இலங்கையில் உள்ளாக்கள் வேணுமெண்டா எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நாங்கள் சாதாரண தளபாடங்களே எல்லா இடத்துலையும் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி இயற்கையான வித்தியாசமான தளபாடங்களை சில இடங்களில் தான் காணலாம். அந்த வகையில் இதுவும் ஒன்று. நீங்கள் இந்த காணொலியில் ஒரு வித்தியாசமான இடமாக இது ஒரு ரசனையோடு பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இதோட நான் என்னுடைய காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். மிக்க நன்றி.